சொல்லும் நமது புதிய தலைமுறை ஆண்டுதோறும் 6 சக்திகளை தேரில் ஏற்றி வடம் பிடிக்கும் இந்த வண்ணமிகு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். பகர்வோம் பலன் பெறுவோம் என்ற பொருளில் தொடங்க இருக்கும் இந்த ஆண்டுக்கான சக்தி விருது நிகழ்ச்சிக்கு கூடுதல் சத்தாக திரு ஜேம்ஸ் வசந்தன் குழுவினரின் பாடல்கள் அமைய இருக்கிறது. பெண் சக்தியை போற்றும் பாட்டுக்கொரு புலவன் பாரதி, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடல்கள், புறநானூறு மற்றும் நற்றிணையில் இடம்பெறும் பெண்களுக்கான பாடல்கள் மட்டுமல்லாது ஔவையார் மற்றும் காளமேக புலவர் பாடல்களை நவீன வடிவத்தில் இசையாக கோர்த்து வழங்க இருக்கிறார். நாமும் ரசிக்கலாம். பெண்ணுக்கு கல்வி வேண்டும், 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 பெண்மை வாழ்க, பெண்மை வாழ்க, பெண்மை வாழ்க, பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா, கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கின்ற கூத்திடுவோமடா, கூத்திடுவோமடா, தன்மை இன்பம் நற்குந்தியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சதி என்ற நாமம், தன்மை இன்பம் நற்குந்தியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சதி என்ற நாமம், பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா, கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கின்ற கூத்திடுவோமடா, கூத்திடுவோமடா. பகிர்தல் மூலமே பலன் பெற முடியும் என்ற புரிதலோடு 2026ஆம் ஆண்டுக்கான சக்தி விருது விழாவை சிறப்பு செய்ய வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நேயம் நிறைந்த நெஞ்சத்துடன் வாழ்த்து மகிழ்கிறோம். வாய்வழியில் கேட்டு வந்த தாய்வழி சமூகத்தின் சிறப்புகளை ஆகச்சிறந்த ஆளுமைகள் மூலம் உலகிற்கு அறிவிக்க ஆண்டுதோறும் நடைபெறும் மங்கையருக்கான மாசி திருவிழா. திறமை, துணிவு, புலமை, கருணை, தலைமை, சாதனை என்று சக்தியின் 6 கூறுகளை தனித்தனியே அடையாளப்படுத்தி 10வது ஆண்டாக உலகத்திற்கு காட்டும் முத்தான விழா. நீதிக்கான உரிமை பேசி கூடி வினையாற்ற அழைக்க ஒரு விழா. பகிர்வோம் பலன் பெறுவோம் என்று கரம் கோக்க கோரும் விழா. 2026ஆம் ஆண்டுக்கான நமது புதிய தலைமுறையின் சக்தி விருதுகள் விழா. பாரெங்கும் பாலின சமநிலை பரவும் வரைக்கும் சக்தியின் மூச்சு காற்றை ஒரு பிடி பெற்று முன்னேறுங்கள் என்று கூறும் விதமாக இதோ இங்கே ஆகச்சிறந்த சக்திகள் வருகை புரிந்திருக்கிறார்கள். சோதனைகளை வெற்றி கொண்ட சாதனைகளாய், தடைகளை தாண்டுவதற்கான விடைகளாய் 6 ஆளுமைகள் இங்கே நமக்கான முன்னத்தி ஏர்களாய் வீற்றிருக்கிறார்கள். இந்த 6 சக்திகளையும் மிக சிரத்தையுடன் தேர்வு செய்த நடுவர் குழுவினர் அனைவரையும் நன்றியுடன் பாராட்டுகிறோம், வணங்குகிறோம். புதிய தலைமுறை குழுமத்தின் புதிய தலைமுறை, புதுயுகம் மற்றும் பெடரல் ஆசிரியர் குழுவினருக்கும் நடுவர்களாக துணை நின்ற சான்றோர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது நமது புதிய தலைமுறை. இந்த வண்ணமிகு விழாவை தொடக்கி வைக்க புதிய தலைமுறை என்ற ஆலமரத்தின் ஆணிவேராய், அறம் கூறும் காட்சி ஊடகத்தின் அச்சாணியாய், பெண்கள் பூரண சுதந்திரத்தோடு செயலாற்ற துணை நிற்கும் ஆரணங்காய் விளங்கும் அன்பிற்சிறந்த தலைவர், எங்கள் புதிய தலைமுறையின் நிறுவனர் தலைவர் டாக்டர் திரு சத்யநாராயணன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். இந்த புதிய தலைமுறை சக்தி விருதுகள் விழாவிற்காக இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். புதிய தலைமுறை ஆரம்பத்திலிருந்தே செய்திகள் மட்டும் அளிப்பதுமன்றி சமூக பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறது. அதில் முக்கியமான 2 என்னென்னா, புதிய தலைமுறை தமிழன் விருதுகள், புதிய தலைமுறை சக்தி விருதுகள். தமிழன் விருதுகள்
அந்தந்த துறையில் வெற்றி கண்ட ஒரு சாதனை தமிழர்களை பாராட்டி பெருமை சேர்க்கிறது. அதே மாதிரி சக்தி விருதுகள் துணிவு, கருணை, இந்த மாதிரி பல பண்புகள் சிறந்து விளங்குற பெண் சாதனையாளர்களுக்கு பாராட்டி பெருமை செய்கிறது. ஒரு துறையில் ஒருத்தர் உச்சம் தொடுறது, ஒருத்தர் வெற்றி அடைகிறதுன்றது ஒரு பக்கம். ஆனால் ஒரு பண்பில் ஒருத்தர் உச்சம் தொடுறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். அதனால் எங்களுக்கு எப்படின்னா, புதிய தலைமுறை சக்தி விருதுகள் ஒரு நூலிழை மேன்மையானதாகும். அப்படிப்பட்ட சக்தி விருதுகள் இப்போது ஆரம்பிக்க போகிறது. நம்ம எல்லாரும் சொல்கிறது தான், இந்த சமூகத்தில் ஆண் பெண் ஆகிய இருவரும் ஒரு முகத்தின் இரு கண்கள், ஒரு உடலின் இரு பாகங்கள். உங்களுக்கு அந்த பார்வை சரியாக அமையணுன்னா உங்களுக்கு 2 கண்ணும் ஆரோக்கியமாக இருக்கணும். உங்களுடைய உடல் சரியாக இருக்கணும்னா உங்களுக்கு 2 பாகமும் சரியாக இயங்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த சமூகம் சரியாக இருக்கணும்னா அதன் பாகமாகிய ஆண் பெண் ஆகிய இருவரும் ஆரோக்கியமான வளர்ச்சி அடைய வேண்டும். இதில் இல்லாமல் ஒருத்தர் வளர்ந்துட்டு இன்னொருத்தர் வளர்ச்சி குன்றி இருந்தால் அது ஆரோக்கியமான வளர்ச்சியாக இருக்காது. அது இன்ஃபேக்ட் அது நம்ம வளர்ச்சின்னே சொல்ல முடியாது. அது ஒரு வீக்கான்னு தான் சொல்ல முடியும். அதாவது வியாதி. நம்ம சமூகத்தில் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு வியாதின்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த ஆரோக்கியமான சமூகம் அமையறதுக்கு நாம் எல்லாம் சேர்ந்து பாடுபட வேண்டும். அதற்கு ஆண்களையும் பெண்களையும் சரிநிகர் சமானமாக கொண்டு வர வேண்டும். இதில் என்னென்ன சில பேர் சொல்லுவாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கா, என்ன இருக்குன்ட்டு. பாலின பாகுபாடுன்னு சொல்கிறோம். இது எந்தளவு இருக்குது, இன்னும் எத்தனை நாள் இருக்க போகுது, அந்த மாதிரிலாம் கேட்பாங்களாம். அதுக்கெல்லாம் சிலக்கெல்லாம் புள்ளி விவரங்கள் இருக்குது. அந்த புள்ளி விவரங்கள் தவிர மற்ற எண்கள்லாம் இருக்குது. ஆனால் சில விஷயங்களுக்கு உங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் சில விஷயங்களில் சிறிய கேள்வி கேட்டாலே உண்மை வெட்ட வெளிச்சமாயிடும். இப்போ நம்ம வீட்டில் என்னுடைய அல்லது எங்களுடைய பெண் குழந்தையை ஆண் குழந்தை போல் வளர்க்கிறோம் என்று நம்ம எங்கேயா சொல்கிறோம். ஆனால் இதுவே ஆண் குழந்தையை பெண் குழந்தை போல் வளர்க்கிறோம் என்று நாம் சொல்கிறது உண்டா? அப்படி என்ன அதில் கேவலம், அப்படி என்ன அதில் மட்டும்? அப்போ இந்த சமூகம் ஆண்கள் மேல் கொண்ட ஒரு பார்வையும் பெண்கள் மேல் கொண்ட பார்வையும் இது சுட்டி காட்டுது. அப்படின்னா இந்த சமூகத்தில் பாலின பாகுபாடு, ஆண் பெண் பாகுபாடு என்பது வேரூன்றி வளர்ந்திருக்கிறது. இதை களைய வேண்டும் என்றால் நம்ம ஃபஸ்ட்டு இயற்கையின் நியதியை புரிஞ்சுக்கணும். முயன்று போராடி தக்க வைத்து கொள்ளும் ஒரு ஸ்பீசியஸ், அதாவது ஒரு உயிரை தான் நேச்சர் அல்லது இயற்கை ஆதரிக்கிறது அல்லது வாழ வழி செய்கிறது. இது பெண்களுக்கும் பெண் விடுதலைக்கும் விதிவிலக்கு அல்ல. அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, முதல்ல பெண்கள் போராட வேண்டும். உங்களுக்கு விடுதலைன்னா அது யாரோ கொடுப்பாங்க, இன்னொருத்தர் வாங்குவாங்க இல்லாமல், அது கேட்டு பெறுவதில்லை சுதந்திரம்ன்ற மாதிரி இல்லாமல், நம்ம போராடி பெற்றி வரணும் அப்படின்றது என்ன பெண்களுக்குள்ளே வரணும். அதற்கு உண்டான செயல்பாடு அமையணும். ஆனால் அதற்கு முதல் விஷயம் என்னென்னா, அவங்க இந்த ஆண் சமூக கட்டமைப்பால் ஏற்படுத்தப்பட்ட அமைக்கப்பட்ட தங்க கூட்டிலிருந்து வெளியே வர வேண்டும். எப்படி தங்கக்கூட அமைச்சாங்க? நீங்கள் தான் தெய்வம், உங்களை தான் வணங்குறோம், உங்களை தான் போட்டுறோம், உங்களை தான் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தங்கக்கூட அமைச்சிட்டாங்க. அப்படி அமைச்சதுனாலேயே நீங்கள் சாதாரண ஒரு அபிலாஷைகளுக்கும் ஆசைகளுக்கும் நீங்கள் எல்லாம் இறங்கி வராதீங்கன்ற மாதிரி உங்களை வச்சுட்டாங்க. நீங்கள் எப்போ இந்த தங்கக்கூட்டை நீங்கள் எந்த வகையில் கூப்பிட்டாலும் கூண்டு தான் நினச்சி அதை உடைத்தெறிந்து வெளியே வருகிறீர்களோ அப்போது தான் இந்த சமுதாயம் உண்மையான சமத்துவ நிலை பெறும். ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, இது ஒரு கலாச்சார சம்பந்தப்பட்ட விஷயமே கூட. இதை இன்னும் பெருசாக எடுத்துகிட்டு போகணுன்னா, எல்லாம் நம்ம பேசுகிற ஜாதி கட்டமைப்பு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதை உருவாக்குறதுக்கு முக்கியமாக பயன்படுத்தப்பட்டவர்கள் பெண்கள். அது எப்படின்னா எண்டோகாமி. ஒருத்தர் அந்த இதில் இருக்கிறவங்களே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்.
அதிலிருந்து உருவானது தான் இந்த மாதிரி குரூப்பாக ஒவ்வொரு கம்யூனிட்டி, ஒவ்வொரு ஜாதி எல்லாமே. ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்ன, சில இடங்களில் அதெல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. இந்த ஜென்ரேஷன்ஸ் வர வர அதெல்லாம் அவங்க மறந்து இன்னொரு மாற்றத்திற்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இத்தகைய சூழ்நிலையிலையும் எண்ணற்ற தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வெற்றி பெற்ற பெண்கள் இன்று பெண் சாதனையாளர் விருதுகளை இப்போது பெறப்போகிறார்கள். அவர்களுடைய மன வலிமை, துணிச்சல், விடாமுயற்சி ஆகியவற்றிற்கு புதிய தலைமுறை தலை வணங்குகிறது. அவர்களை அங்கீகரிப்பது அல்லது கௌரவிப்பது என்பது புதிய தலைமுறைக்கு பெருமை சேர்ப்பதாகும். அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும் ஒரு பாராட்டல்ல, இதை போல போராடி கொண்டிருக்கும் பல பெண்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டிய ஒரு மருந்தாகவும் கருதப்படும். இந்த புதிய தலைமுறை சக்தி விருதுகள் விழாவில் பல்வேறு பண்புகளுக்காக இங்கு விருதுகள் வாங்க இருக்கும் விருதாளர்களுக்கு புதிய தலைமுறை சார்பாகவும் அதன் நேயர்கள் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்தினையும் பாராட்டினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இந்த புதிய தலைமுறை சக்தி விருதுகள் 10வது விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். திறமைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதை பெறவிருப்பவர் 12ஆம் வகுப்பு படித்து வரும் இந்த விரைவு மங்கையிடம் படி என்று சொன்னால் கபடி என்றுதான் பதில் சொல்வார். வாழ்க்கையின் படிக்கட்டு எது என்று கேட்டாலும் அதற்கும் கபடி என்றுதான் பொருள் கொள்ளுவார். கார்த்திகாவுக்கு முன் கார்த்திகாவுக்கு பின் என்று கண்ணகி நகருக்கு பெருமை சேர்த்த தமிழகத்தின் செல்ல பிள்ளையை பற்றி கூடுதலாக அறியலாமா? சக்தி 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 கண்ணகியின் காற்றிலம்பின் மாணிக்கப் பரல் போல் கபடிக்களத்தில் சலசலத்து வெற்றியை வசப்படுத்தும் கார்த்திகாவின் கதை இது. பாடிச் சென்று பாய்ச்சல் காட்டும் போதும் எதிரணியை மடக்கும் போதும் ஆடுகளத்தை அதகலப்படுத்தும் கார்த்திகா இன்று பன்னாட்டு கபடிக்களங்களை கலங்கடித்து வருகிறார். நகரத்து பெரும்பட சடுக்குடு களத்துல சட சட காட்சிலம்பென ஒலித்திட புலி என பாயுது திறம்பட. கபடி 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 புழுதிகள் புறப்பட கார்த்திகை புயல் என கரை கட எதிரிகள் தலைகளை தொட தொட வெற்றி மேல் வெற்றி சுட சுட. கபடி 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 பாலை மரம் என்றாலும் மனம் வீசுமே. திறமையை மறைத்திட திரைகள் உண்டா, வாகை பூத்திட தடைகள் உண்டா. பாடிவா கார்த்திகா பாடிவா. கபடி 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 சூடிவா வாகை சூடிவா. கபடி 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 கபடி.
கண்ணகி நகர அடுக்ககங்களில் வறுமை கோடு கிழித்து ஆட்டம் போட்ட போது கார்த்திகாவை மீட்டெடுக்கும் களமாக மாறியது கபடி. அரசு பள்ளியில் பயின்று வந்த கார்த்திகாவை கபடி களம் ஈர்ப்பதற்கு காரணமாக இருந்தார் பயிற்சியாளர் ராஜி. எதிரிகளை வீழ்த்தும் போதும் அரணமைத்து அடக்கும் போதும் களத்தில் கார்த்திகா நிகழ்த்தும் களி நடனத்தைக் கண்டு மாநில மற்றும் தேசிய களங்கள் துண்டு போட்டு அழைத்தன. 2025 பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் 18 வயது நிரம்பியோருக்கான இந்திய அணியின் துணை கேப்டனாக களமாடி தங்கப்பதக்கத்தை தட்டி வந்த கார்த்திகா தமிழ்நாடு அணியின் கேப்டனாக வெற்றி களங்கள் பல காண்கிறார். கார்த்திகாவும் தங்கை காவியாவும் கபடி ஆடுவது பகடிக்குள்ளானது. ஆனாலும் கபடியை படிக்கட்டாக்கி கண்ணகி நகர் என்ற எதிர்மறை பிம்பத்தையும் சிதறடித்து புதிய அடையாளத்தை தேடிக் கொடுத்திருக்கிறார். ஆட்டோ ஓட்டும் தாயார், கட்டட பணியாளரான தந்தை என்ற ஏழ்மையை பின்புலமாக கொண்ட குடும்பத்தை கபடி மூலம் மீட்டெடுத்து வெற்றி கொடி நாட்டிக்கொண்டிருக்கும் திருமிகு கார்த்திகாவுக்கு திறமைக்கான சக்தி விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. திறமைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக திரைப்பட இயக்குனர் திரு சிவா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். தொகுப்பாளர், பத்திரிகையாளர், நடுவர், தன்னம்பிக்கை பேச்சாளர் என்று பன்முகம் கொண்ட திருமிகு கோபிநாத் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். அடுத்ததாக காசா கிராண்ட் மேசியோவினுடைய திட்டக்குழு தலைவர் சுப்ரியா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். திறமைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு கார்த்திகா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். திரைகளுண்டா வாகைப்பு பூத்திட தடைகளுண்டா பாடிவா கார்த்திகா பாடிவா. அவருடைய தங்கை காவியா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார், இந்த விருதுக்காக என்னை சூஸ் பண்ணதுக்கு. அதுவும் கோபிநாத் சார் கையாலையும் சார் கையில் மேம் கையில் வாங்குறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ எங்கள் டீமை நான் மிஸ் பண்ணுறேன். எங்கள் டீம் இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். எங்கள் கோச் பேர் வந்து ராஜி சார். அவங்க தனியாக தான் எங்கள் கண்ணகினா டீமை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான வெற்றிகளை அடைவோன்னு நான் நினச்சி பார்க்கல. ஆனால் எங்கள் கோச் வந்து முன்னாடிலேருந்தே சொல்லிகிட்டே இருப்பாங்க, விஷுவலைஸ் பண்ணிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்தியா விளையாடினதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் எங்கள் கண்ணகி நகருக்கும் என்னோட லைஃப்லேயும் எங்கள் மக்களோட லைஃப்லேயும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த ஒரு மேடை வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அது எங்கள் டீமுக்கு வந்து ரொம்பவே நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கர்ணன் சாரும் எங்களோட ஷேக் சாரும். கர்ணன் சார் வந்து சிவகாசியில் இருக்காங்க, ஷேக் சார் வந்து திருநெல்வேலியில் இருக்காங்க. அவங்க 2 பேருமே எங்களுடைய வெற்றிக்கு நிறையவே உதவி செஞ்சுருக்காங்க, எங்கள் டீமுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. ரொம்ப நன்றி இந்த விழாவில் எனக்கு அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. புதிய தலைமுறை சார்பாக அவங்கள்ட்ட ஒரு நேர்காணல் கண்ட பொழுது கார்த்திகா சொன்னது, என்ன சவால்களை சந்திக்கிறீங்கன்னா, எனக்கு எந்த சவாலுமே இல்லையே என்று எளிமையாக சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் அவங்களுடைய பயிற்சியாளரிடம் பேசிய பொழுதுதான் தெரிந்தது, பயிற்சி மைதானத்தில் கழிவறை வசதி கூட இல்லாமல் பெண்கள் அவதிப்பட்டார்கள். எத்தனையோ சிரமங்களை சந்திச்சிருக்கிறாங்க, எத்தனையோ காயங்களிலிருந்து அவர்கள் மீண்டு வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் எதையும் அந்த பெண் சவாலாக பார்க்கவில்லை, எதையும் அந்த பெண் சோதனையாக பார்க்கவில்லை. வெற்றி மட்டும்தான் கார்த்திகாவினுடைய கண்ணுக்கு தெரிந்திருக்கிறது. புதிய தலைமுறையினுடைய வாழ்த்துக்கள். கார்த்திகாவை இந்த அவார்டுக்கு சூஸ் பண்ணதுக்கு புதிய தலைமுறை சேனலுக்கு ரொம்ப நன்றி. எங்களை அங்கேருந்தே ரிசீவ் பண்ணி எல்லாருமே ரொம்ப அழகாக கூப்பிட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
கார்த்திகா, நீங்க சொல்லுங்க, அவங்களுடைய திறமையாக நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பாக்குறீங்க? நீங்க சீனியர் பிளேயர், நீங்க சொல்லுங்க. காவியா வந்து டைகர் காவியான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க கேமில் வந்து அவங்க பேர் வந்து டைகர் காவியா. எனக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க வீட்டில். நிறைய நானும் காவியாவும் சேர்ந்து பேசிப்போம், கேம் பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்க வந்து எல்லாரோடைய ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க. நிறைய ரொம்ப திறமைசாலி காவியா. கபடி போட்டியின் போது நிறைய பேர் உங்களை சுத்தி வளைச்சு அப்படியே உள்ள இழுத்து போகும்போது அப்படியே பாஞ்சு ஒரு நதி வெளியில வர்ற மாதிரி வெளியில வரீங்க. அதோட ரகசியம் என்ன? அதோடைய பயிற்சி என்ன? கோச் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இந்த கார்த்திகாவை பொறுத்த வரைக்கும் எந்த சோதனையும் சோதனை இல்லை. அவங்க என்ன சாதனை பண்ணாலும் அதை அவங்க சாதனையா ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் வெற்றியை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு தன்னடக்கமிக்க மங்கை. மீண்டும் வாழ்த்துக்கள் கார்த்திகா. நன்றி மேம். சக்தி விருதுகளுக்கு வாழ்த்துக்கள். கார்த்திகா, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்போ அறந்தாங்கில மாநாட்டு திரள்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து கபடி விளையாடுவாங்க. ஒவ்வொரு கபடியிலையும் ஒவ்வொரு டீம்லேயும் ஒரு ஹீரோ இருப்பாங்க. அந்த ரைடு போகிற ஸ்டைல் ஒன்று இருக்கும். அதை வச்சு அந்த ஹீரோ டிசைட் ஆவார். நான் கார்த்திகை அந்த வீடியோஸில் பார்க்குறப்ப கார்த்திகோட ரைடு தான் எனக்கு பிடிக்கும். அந்த ஒரு அசால்ட் இருக்கும், அடிச்சுட்டு வெளில போன்னு சொல்லுவாப்புல. அது ஏதாவது பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீரோயிஸ்டிக்காக இருக்கும். அப்புறம் மாட்டி இழுத்துக்கிட்டு வர்றதெல்லாம் கிடையாது, மாற்றுறதே கிடையாது. அதெல்லாம் ஸோ வெரி குட் நுவான்சஸ். ஆக்சுவலாக ஃபுட்பாலை பற்றி பேசுகிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஏன் அவ்வளோ வேகமாக உலகம் முழுக்க வளர்ந்தது அப்படின்னா, அது எளிய மக்களின் விளையாட்டு. அவங்களா விளையாடலாம், தெருவில் விளையாடுவாங்க, அப்படி ஆரம்பிப்பாங்க. அப்படி கபடி வந்து எளிய மக்களின் விளையாட்டு. அந்த எளிய மக்களின் விளையாட்டை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்து எல்லாரையும் உங்களை பார்க்க வச்சுருக்கீங்க. நீங்கள் ஆக்சுவலாக அவங்க அழகாக குறிப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் சோதனையும் பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல, சாதனையும் பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்லன்னு. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கட்டாயம் இது வேணும், நீங்கள் அப்படியே இருந்துருங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டை பற்றியுமே கவலைப்படாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டே இருங்க. உங்கள் பின்னால் உங்களை பார்க்குறதுல எல்லாருக்கும் பெருமையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எப்போதுமே சொல்லுவேன், எளிய பிள்ளைகள் ஜெயிக்கிற போது தமிழர்கள் எப்போதும் அவங்க கூட நிற்பாங்க. ஏன்னா எளிய பிள்ளைகள் ஜெயிப்பது அவர்கள் ஜெயிப்பதாகவே அவர்கள் உணர்கிறார்கள். அதனால் எப்போதும் எல்லாரும் அவங்க கூட இருப்பாங்க. இன்னும் நிறையா கோப்பைகளை கொண்டு வந்து சேருங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்கள் கையில் விருது வாங்கினதுக்கு சந்தோஷம். நீங்கள் உங்களுக்கு விருது கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெருமையும். கார்த்திகா சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த நேரத்தில் என்னுடைய டீமை நான் மிஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்போர்ட் வந்து எப்படியான மனநிலையை தரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவங்க டீம் அதுதான் ஸ்போர்ட்டோட ஸ்பெஷாலிட்டி தான். எல்லாரும் இருக்கணும், எல்லாரையும் ஒன்றிணைத்து போகணும்னு அந்த மனநிலையை உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகும். அப்புறம் ஸ்பெஷல் மென்ஷன் டு இந்த 2 அறிவிப்பாளர்களுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு வார்த்தை கூட ஆங்கில கலப்பு இல்லை, தொடர்ச்சியாக அப்படியே சரளமாக தமிழ் வந்து கொட்டுது. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி 2 பேர் போடியும் கூட இல்லாமல். வாழ்த்துக்கள், குட் லக், தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்திகா அந்த விருது கொடுக்கறது மட்டும் இல்லை, கார்த்திகா பக்கத்தில் நிற்கிறது கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து டிசிப்ளின் வருது, ஹெல்த் வருது, லீடர்ஷிப் குவாலிட்டி வருது. விமன் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எங்கள் அக்கா நாங்களாம் வீட்டில் வளர்ந்துருக்கோம். ஒரு ஜென்ஸ் குழந்தைங்க பாய்ஸ் வளரும்போது அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து கைட்லைன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் குழந்தைங்க கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் ரூல்ஸ் போடுவாங்க வீட்டில். பயங்கர ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. எப்பெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி விஷயங்கள் வந்து முன்ன மாதிரி பெண்கள் ஈடுபட்டு அந்த அரேனாலுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிற பொழுதும், ஒரு கிரிக்கெட் பேட்டை கையில் பிடிக்கிற போதும், ஒரு டென்னிஸ் பேட்டை கையில் பிடிக்கிற போதும், ஒரு கபடி அரேனால கால் எடுத்து வைக்கிற போதெல்லாம் அந்த ரூல்ஸ் ஒவ்வொன்றா உடைக்கப்படும். அதுக்காக நான் முதல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எண்ணியர் எண்ணியாங்க இதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஆசிய லெவலில் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. உலக அளவில் பெரிய வெற்றி அடையணும்னு எல்லாம் மேலே இறைவனாக நான் பிரார்த்திக்கிறேன். நல்லா இருக்கணும் நீங்கள். Congratulations. I'm truly honored to give you this award. Wishing you all the best for everything in life. எனக்கு ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிரணும்னு தோணுது. ஏன்னா இங்கே இருக்க எல்லாரும் நம்ம தமிழ் மக்கள். சார் சொன்னாங்க நம்மளுக்கு எப்போவுமே துணையாக இருப்பாங்கன்ட்டு. உண்மையிலே நான் அதை வந்து ஃபீல் பண்ணது வந்து ஃபஸ்ட் டைம் இந்தியா விளையாடுறோம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. எங்கள் கோச் வந்து இதுக்கு தான் ரெடி பண்ணி அனுப்பிச்சாங்க. இந்த வாட்டி நம்ம கோல்டு மெடல் வின் பண்ணோம். கேப்டனுக்கு தான் ஏம் பண்ணது, ஆனால் எனக்கு வைஸ் கேப்டன் கிடச்சிது. அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்காக விளையாட போகிறப்ப வைஸ் கேப்டனாக இருந்தது. உண்மையிலேயே தமிழ் மக்கள் அவ்வளோ அன்பாக என்னை வந்து அந்த துபாயில் பஹ்ரைன் அந்த நாட்டில் என்னை வந்து ரிசீவ் பண்ணாங்க. வந்து இங்கேருந்து கண்ணகி நகர் அங்கே இந்தியன் பிளேயர்ஸ் போனோம். அவங்கள விட நார்த் பிளேயர்ஸ் விட என்ன தமிழ் பொண்ணுன்ட்டு அவங்க அவ்வளோ செல்லமாக என்னை
கூப்பிட்டு அவங்க மரியாதை செலுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க தமிழ் சங்கம் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய தமிழை வளர்க்குற மக்கள் அங்கே இருந்தாங்க. அவங்களாம் வந்து அந்த ஸ்டேடியத்தில் அவங்க ஒர்க்கை கூட விட்டுட்டு அவங்க ஃபேமிலியோடு வந்து நாங்கள் விளையாடும் போது எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. அதெல்லாம் என்னால் உண்மையிலே மறக்கவே முடியாது. அதனால் அவங்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். தேங்க்யூ. புதிய தலைமுறையின் 2026ஆம் ஆண்டிற்கான சக்தி விருதுகளில் துணிவிற்கான புதிய தலைமுறை சக்தி விருதை பெற இருப்பவர் தனக்கான எதிர்காலத்தை கேள்விகளின் மேல் கட்டி எழுப்பிக் கொண்டிருப்பவர் இவர். அதனால்தான் இவர் இட்ட கட்டளைக்கு கப்பலே கட்டுப்பட்டு நிற்கிறது. துணிவை மட்டுமே துணையாக கொண்டு வங்கக்கரையோரமாய் நங்கூரமிட்டு நீரின் மேல் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இந்தியாவின் முதல் மெரைன் பைலட் யார்? இதோ காட்சியில் விரிகிறார். शक्ति 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 மேற்கு வங்கத்தின் ஆர்ப்பரிக்கும் கூகுளி ஆற்றில் நடந்து கொண்டிருக்கிறது ரேஷ்மா நிலோஃபர் விசாலாட்சியின் அரசாட்சி. இந்தியாவின் முதல் பெண் மெரைன் பைலட் என்ற அடையாளத்துடன் ஹூக்ளி நதியில் கப்பலை வழிநடத்தும் பணியை மேற்கொள்கிறார் ரேஷ்மா. நீரின் போக்கில் அடிக்கடி மாற்றம் நிகழும் பெருநதியில் கப்பலை கையாள்வது ஆழ்கடலில் கப்பலை செலுத்துவதை விட ஆபத்தானது. ஆனாலும் அந்த சவாலை ஏற்று அச்சமின்றி கூகுளி ஆற்றில் எதிர்நீச்சல் அடிக்கிறார் ரேஷ்மா நிலோஃபர். ஓ குகுலியாரே கூவியோடுமாரே அரவரே எங்க மகளை பாரே. ஓ குகுலியாரே கூவியோடுமாரே அரவரே எங்க மகளை பாரே. ஓ குகுலியாரே கூவியோடுமாரே அரவரே எங்க மகளை பாரே. பிஞ்சிலே மிஞ்சும் வீரம் நெஞ்சிலே தேங்க தேங்க வங்காளக்கரையின் ஓரம் சிங்கமாய் சிரிப்பாய. பிஞ்சிலே மிஞ்சும் வீரம் நெஞ்சிலே தேங்க தேங்க வங்காளக்கரையின் ஓரம் சிங்கமாய் சிரிப்பாய. ஓ குவிலியாரே கூவியோடுமாரே கூவியோடுமாரே ஆரவாரே எங்க மகளை பாரு. வீரத்தின் பொட்டெடுத்து நெற்றியில நட்டு வைத்து ஆன தண்டி கப்பலையே பூனை குட்டி ஆக்கினாளே. ஆன தண்டி கப்பலை பூனை குட்டி ஆக்கினாளே. சுட்டு விரல் காட்டும் திசை கட்டுப்பட்டு கப்பலாட சுத்துப்பட்டு ஊரு எல்லாம் உச்சி கொட்டி பாட்டு பாட. ஓ குவிலியாரே கூவியோடும் மாறே கூவியோடும் மாறே ஆரவாரே ஆரே 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 பாரே பாரே. பள்ளி பருவத்திலேயே ரேஷ்மாவின் எதிர்காலம் எதிர்கேள்வியின் மேலாக கட்டமைக்கப்பட்டது. நீரின் மேல் தனது ரேகையை பதிக்க நினைத்த ரேஷ்மா அதற்கான படிப்புக்காக கல்லூரியில் கால் வைத்தபோது பெண்ணால் இது முடியுமா என்ற கேள்வி இவர் மேல் விழுந்தது. 6 பெண்களில் ஒருவராக 5000 ஆண்களின் மத்தியில் பட்டம் பெற்று மெரைன் பைலட்டாக தேர்வு பெற்று கப்பலில் கால் வைத்த போதும் அதே கேள்வி எழுந்தது. வீரத்தின் பொட்டெடுத்து பின்தொடரும் இந்த புளித்து போன கேள்விக்கான விடையை வங்கக்கரையில் காட்டி வருகிறார் ரேஷ்மா. மடமை என்ற அச்சத்தை மடந்தை பருவத்திலேயே களைந்து நீரின் மேல் நிமிர் நடை போட்டுக் கொண்டிருக்கும் திருமிகு ரேஷ்மா நிலோஃபர் விசாலாட்சி அவர்களுக்கு துணிவுக்கான சக்தி விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. துணிவிற்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் வழங்க திரைக்கலைஞர் திருமிகு அம்பிகா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
விருதுக்கு முன்னிலை வகிக்க கோயம்புத்தூர் லோட்டஸ் உமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸின் உரிமையாளர் திருமிகு டாக்டர் MS உஷாநந்தினி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறார். கோயம்புத்தூர் ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டரின் மேலாண் இயக்குனர் திருமிகு சரவணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறார். துணிவிற்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு ரேஷ்மா நிலோஃபர் விசாலாட்சி அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். வீரத்தின் பொட்டெடுத்து நெற்றியில நட்டு வைத்து ஆன தண்டி கப்பலையே பூனை குட்டி ஆக்கினாலே, ஆன தண்டி கப்பலை பூனை குட்டி ஆக்கினாலே. சுட்டு விரல் காட்டும் திசை கட்டுப்பட்டு கப்பலாட, சுத்துப்பட்டு ஊரு எல்லாம் உச்சி கொட்டி பாட்டு பாட. ஓ குவிலியாரே. ரேஷ்மா அவர்களுடைய தாயார் அமரந்தா அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். இவர் மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர். இந்த விருது புதிய தலைமுறை வந்து என்னை கன்சிடர் பண்ணாங்கன்னு சொல்லி முதல்ல கால் பண்ணப்போ நம்ப முடியல. எங்கேருந்து தேடி பிடிச்சி என்னை வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு முதல்ல கேட்டது நான். ரொம்ப மகிழ்ச்சி இப்படி ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு. பெண்ணியமும் மனித உரிமையும் ரொம்ப காலமாக பல நூற்றாண்டுகளாக வந்து போராடி பெற்ற சில இன்று வந்து நம்ம முன்னேறி வந்திருக்கோம். அதை எல்லாத்தையும் முறியடித்து பெண்களை பல நூற்றாண்டுகள் பின்னுக்கு தள்ளுற அளவுக்கு சில நாடுகளில் இப்போ இன்று ஒரு 2026ஆம் ஆண்டில் பெண்கள் கவலைக்கிடமான ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு மூலையிலையும் உலகத்தில் எங்கெங்கேயோ இருக்கிற பெண்கள் வாய்ப்புகளும் கல்வியும் பல உரிமைகளும் மறுக்கப்பட்டு இருக்கிற பெண்களுக்கு அவங்களுடைய பிரதிநிதியாக என்னை நினச்சிக்கிட்டு நான் இந்த விருதை எடுத்துக்கிறேன். திசைகளே தெரியாத சுத்தியும் நீரா இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் உங்களுடைய அறிவையும் நீங்கள் படித்த அந்த கல்வியையும் வைத்துக்கொண்டு இப்படி அந்த சவால் நிறைந்த பணியை நீங்க செய்றீங்க. எல்லா ஆண்களும் செய்கிற அதே போல தான் நானும் செய்கிறேன். இல்லை, அதை விட சிறப்பாக செஞ்சனால தான் உங்களுக்கு இந்த விருது. நான் செய்கிறது வந்து ஒரு பெண்ணாக தனியாக வேறு மாதிரியெல்லாம் செய்கிற பணி இல்லை. அதே மாதிரி நான் செய்கிறேன்னா எல்லா பெண்களாலையும் செய்ய முடியுங்கிறதும் ஒரு ஃபேக்ட். ஆனால் அதுக்கான தடைகள்னு பார்த்திங்கன்னா நம்ம கிட்டேயே பல தடைகள் இருக்குது. நம்மளால் இது முடியாது, இவ்வளோ தூரம்லாம் நம்மளால் செய்ய முடியாது, நம்மளையே வந்து குறைச்சி மதிப்பிடுறது இது ஒரு பெரிய தடங்கல். இதை தாண்டி வெளியில் வரும்போது சமுதாயத்துலேயும் சில தடங்கல்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை மீறி வர்றதுக்கு நமக்கு மனதைரியம் இருந்தால் போதும். நிச்சயமாக கடல்ல கப்பலை செலுத்தும் போது இருக்கக்கூடிய கஷ்டத்தை விட நதிகள்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கேள்விப்பட்டோம். நிறைய காயங்களும் நீங்க அடைஞ்சிருக்கிறதா கேள்விப்பட்டோமே, அது குறித்து உங்களுடைய நினைவு? நதி கடல்னு இல்லை, வானிலை வந்து மோசமாகிற டைம் இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் கப்பலில் ஏறுவதும் இறங்குவதும் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அது போல் ஒரு நாளில் தான் வந்து நானும் விழுந்து எனக்கு அடிபட்டதெல்லாம். நதிகளில் வந்து எங்களுடைய ஸ்பெஷலாக ஹுக்லி நதியில் நீரோட்டம், அதாவது கங்கையோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்ரி தான் ஹுக்லி. அதில் நீரோட்டம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் சில நாட்களில். அப்போது வந்து அந்த நீரோட்டத்தையும் மீறி அந்த கப்பலில் செலுத்துறது, நேவிகேட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது, போர்ட்டோடைய துறைமுகத்துடைய எல்லையிலிருந்து உள்ளே கொண்டு வர்றதும் வெளியில் கொண்டு போகிறதும், அதுதான் எங்களுடைய பணி. இது கடினமான ஒன்று, ஆனால் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஒவ்வொரு நாளும் பணியை முடிச்சுட்டு கப்பல்லேருந்து இறங்கும்போது ஒரு பெருமூச்சு, ஒரு ஃபீலிங் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது இருக்குது. வேறு எந்த வேலையிலையும் இல்லாத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இவ்வளவு சவாலான ஒரு பணியையும் இவ்வளோ எளிதாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு அம்மா தான் காரணம். நீங்கள் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர், எத்தனையோ புத்தகங்களை மொழிபெயர்த்திருக்கிறீங்க, எழுத்தாளரும் கூட. அவங்களுக்கு என்னுடைய ஆசை இதுதான், நான் இப்படித்தான் ஆக வேண்டும், சாகசம் செய்ய வேண்டும், இந்த சவால் நிறைந்த ஒரு பணியை செய்யணும் அப்படின்னு சொன்னப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? அவங்க என்ன படிக்கணும்னு நினச்சாங்களோ அதை படிக்கட்டும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கலை. நாங்கள்லாம் நிறைய குழந்தைகளில் ஒருத்தராக இருந்ததுனால தேர்ந்தெடுத்தெல்லாம் படிக்க முடியலை. அப்போது இவ வந்து தேர்ந்தெடுத்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சின்ன வயசுலேயே நான் அவளுக்கு நீச்சல்லாம் சொல்லி கொடுத்து தான் கராத்தே, நீச்சல் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தேன். அதனால் அது மாதிரி ஆசைப்படுறது ஒன்றும் எனக்கு புதுசாக தோணலை. ஒவ்வொரு நாளும் ஏறி இறங்கணும். 10 மணி நேரம் அந்த ஆற்றுல வந்து கப்பலை செலுத்திட்டு போகணும். அது செய்யக்கூடியது இல்லை, ஒரு பெண் செய்யக்கூடியது இல்லை அப்படின்னு அவங்க ஆஃபீஸர் கூப்பிட்டு எனக்கு அறிவுரை சொன்னார். அப்போ நான் ஒரு சிரிச்சிட்டு இல்லை அதை தான் விரும்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அவள் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி அந்த இதுக்கும் போனால் அதுக்காகவே அவளுக்கு ஜனாதிபதி கிட்ட இருந்து அடுத்த ஆண்டே நாரி சக்தி புரஸ்காரம் கிடச்சிது. ரேஷ்மா, வாழ்த்துக்கள். ஐயோ, என்னாலெல்லாம் நான் சினிமாவுக்காக ஹார்ஸ் ரைடிங் பண்ணியிருக்கேன், ஹெலிகாப்டரில் போயிருக்கேன். என்னால் முடியாத ஒரு விஷயம் ஷிப்பு தான். நிஜமாக சொல்கிறேன். அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சில டைமில் போகும்போது இந்த மாதிரி போகலாமான்னு கேட்டால் அது ஒன்றை தவிர நீ வேறு எது சொன்னாலும் எனக்கு ஓகே. அவ்வளவு பயம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டில் நீங்கள் முதல் பெண்ணாக வரும்போது நிஜமாக பெருமையாகவும் ஒரு 1% பொறாமையாகவும் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த தைரியம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுது. அதான் சொல்கிறது. ஏன்னா அம்மா டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் நம்ம கூட ஆளுங்க இருக்காங்க. அப்படி இருந்து கூட அந்த என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு ஆசையோ அதை அவங்க செய்யட்டும், என்னாலேயோ செய்ய முடியாது அதை அவங்க செய்யட்டும்னு சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணி உங்களை அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது அவ்வளவு பெருமையாக இருந்தது ரேஷ்மா. அவ்வளவு அழகாக, அவ்வளோ பெருமையாக இருந்தது. உங்களுக்கு அவார்டு கொடுக்குறதுல நான் பெருமைப்படுறேன். அதில் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மிஸ்டர் சத்யநாராயணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த புதிய தலைமுறை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் இங்கே செய்யணும். நாம் எல்லாரும் பங்கு சேருவோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் புதிய தலைமுறை. தினம் இரவுல நம்ம தனியா போறதுக்கு பயப்படுற காலகட்டத்தில் கடலுக்கு நடுவுல இருள்ல பயணிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய போராட்ட குணம். அதை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய சக்திகளில் ஒருத்தியாக எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக புலமைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதுகளை யார் பெறுகிறார்? 1980களில் திருச்சி NITயில் கட்டட பொறியியல் கல்வி பயில்வதற்கான விண்ணப்பம் கோரிய போது பலரும் இவரை வியந்து பார்த்தது பழைய வரலாறு. கட்டடக்கலையை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நுணுக்கமாக ஆய்ந்து திரும்பி இவர் போட்ட அடிக்கற்கள் அனைத்தும் விண்முட்டும் கோபுரங்களாய் எழுந்து நிற்பதை வியந்து நோக்குவது புதிய வரலாறு. பெண்களுக்கென்று வரையறுக்கப்பட்ட துறைகளை தாண்டி துறைதோறும் பெண்கள் வளர்பிறை என வலம் வரத் தொடங்கிய காலம் அது. திருச்சி NITயில் முதல் பெண் கட்டடக்கலை பொறிஞராக கற்றுத் தேர்ந்த பொன்னி அமெரிக்காவின் கர்னல் மற்றும் ஹார்வர்டு மட்டுமல்லாது ஜெர்மனியின் மிலன் மற்றும் மலேசிய பல்கலைக்கழகங்களில் கற்கலையின் நுணுக்கங்களை அற்றம் வரைக்கும் கற்று இக்கரைக்கு வந்தார் முனைவர் பொன்னி. ஒரு கோட்டில் பல வீடு, ஒரு கல்லில் பல கனவு, கற்கலையே இவ பாடு, பெண்ணுலகின் வரலாறு. கல்லிலே கனவு கண்டு கல்லூரியில் கால வச்சு கட்டும் கலை கற்று வந்தார் தீவ ஆதிமக. ஆளுலகில் பெண்ணாக ஆயிரத்தில் ஒன்னாக கற்கலையில் புலவரானாள் பொன்னி எனும் மண்ணின் மக, பொன்னி எனும் மண்ணின் மக. தூக்கனா குருவி போல தூக்கலா எழுந்து நின்று
பன்னடுக்கு வாழ்கங்கள் பொண்ணு போல மின்னுதம்மா, பொண்ணு போல மின்னுதம்மா. ஆளுலகில் பெண்ணாக ஆயிரத்தில் ஒன்னாக கற்கலையில் புலவரானாள் பொன்னி எனும் மண்ணின் மகள், பொன்னி எனும் மண்ணின் மகள். பெண்ணால் வடிவமைக்கப்பட்ட முதல் தலைமைச் செயலகம் என ஆசிய அளவில் பெருமை பெற்ற தெலுங்கானா மாநில தலைமைச் செயலகம், இஸ்ரோவின் ககன்யான் ஸ்பேஸ் சென்டர், மத்திய மற்றும் மாநில அரசு கட்டடங்கள், கல்வி நிலையங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், விடுதிகள், நூலகங்கள், விளையாட்டு மைதானங்கள் மற்றும் மருத்துவமனைகள் என்று பொன்னி உருவாக்கிய கட்டடங்கள் பல அவரது தீரா உழைப்புக்கு கட்டியம் கூறுகின்றன. கைத்தலம் பற்றிய கணவரின் துணையுடன் கல்லெடுத்து களமாடும் பொன்னியின் கைவண்ணத்தில் மரபு மற்றும் நவீனம் கலந்த கட்டடங்கள் தொன்மை வாய்ந்த இந்திய கட்டடக்கலையின் தொடர்ச்சியாக விண்ணை முட்டி நிற்கின்றன. துல்லியமான திட்ட வரைவு, நீடித்த உழைப்பு என்று தனது மூளையை மூளைக்கல்லாக்கி கட்டடக்கலையில் சாதனை படைத்து வரும் திருமிகு பொன்னி ஆஸ்கருக்கு புலமைக்கான சக்தி விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. பொன்னி எனும் மண்ணின் மகள். புலமைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதுகளை வழங்குவதற்காக புதிய தலைமுறையினுடைய ஆலோசகர் திருமிகு மணிமங்கை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். காளீஸ்வரி கோல்ட் வின்னர் நிறுவனத்தின் விநியோகஸ்தர் திரு பழனி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். புலமைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு பொன்னி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு உறுதுணையாக நிற்கும் அவருடைய கணவர் ஆஸ்கர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். On the outset, I would like to thank Pudiya Thalaimurai for giving me this wonderful, wonderful, awesome award. I am going to cherish this for the rest of my life. அதே சமயத்தில் கடவுளுக்கும் என் தாய்நாடு இந்தியாவுக்கும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் my business associates, my office டீமுக்கும் and my beloved clientsக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ஒரு பெண் கான்ஃபிடென்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா டெடிகேஷன், டிவோஷன் அண்ட் டிசிப்ளின் மிக மிக தேவை. தெர் இஸ் நோ ஷார்ட்கட் டு ஹார்ட் ஒர்க். எந்த மனுஷன் எஸ்பெஷலி டு ஒரு ஆம்பளைக்கு தலை குனிஞ்சு முட்டி மடங்கி இருக்கக்கூடாது, அதுதான் என்னுடைய கருத்து. அது அச்சீவ் பண்ணணும்னா you need to have all these qualities of discipline, dedication and devotion. பெண்கள் கல்வி கற்க வேண்டும், பட்டம் தேடி ஏர்ன் பண்ண வேண்டும், வேலை பண்ண வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், economic independence. அப்போதான் நமக்கே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிரியேட் பண்ண முடியும், சமுதாயமும் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணவும். In closing, I would like to say that every woman in India is a nation builder, is a preserver of cultural traditions, and we are the divine lamps that will lead India into the 21st century. Nandri, Jai Hind. பெரிய கோபுரம் போல உயர்ந்து நிற்கிறீங்க. பெண்களுடைய உறுதிக்கு கல், மண், கம்பி, சாந்து இந்த மாதிரியான கலவையா எது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? I think இன்னைக்கு everything is an open level playing field. நம்ம மனசு வச்சா என்ன வேணுமா நம்ம அச்சீவ் பண்ணலாம். I am an example of it. And I liked Mr. Satyanarayana's remarks.
It is no fun just sitting around and expecting things to fall in your lap. You have to fight for it. எல்லாத்துக்கும் நம்ம சண்டை போட வேண்டும். We must get out of our gilded cages and contribute to this country. So என்னோட கருத்து என்னன்னா, இந்த சொசைட்டில if ladies want to do anything and we are strong about it, society will listen to you. If I am what I am today, it's because of the men in my life. My father, my husband Oscar, இவருடைய support இல்லாம I'm telling you it's very, very difficult. And my son Rahul, very understanding child. I think Pony deserves this extraordinary award. She is a go-getter and I'm definitely elated. My son also will be really elated. Pony's friends are over here. I'm sure they're all elated. And actually Pony is a Rolls Royce of architecture. 1000 ஆண்களோட படித்தாங்கல்ல, அதில் ஏதாவது சவால் இருந்ததா, ஏதாவது சொல்லுங்கன்னு. ஒன்றும் இல்லை, எனக்கு படிக்கணுன்ற ஆர்வம் இருந்தது, படித்தேன். ஆனால் அந்த 1000 ஆண்களும் பெருமையாக சொல்லிக்கிற ஒரே ஆள்னா இவங்களா தானே இருப்பாங்க. நான் அவங்க கூட படித்தேன், இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்கன்னு. அப்படி ஒரு மங்கையர் திலகமாக நீங்கள் விளங்கி கொண்டிருப்பதற்கு எங்களுடைய நன்றி. அதில் கலங்கரை விளக்கமாக உங்களை அடையாளப்படுத்தி இந்த சக்தி விருதுகள் இந்த மேடையை கொடுத்த இவர்களையும் நம்ம வாழ்த்தி ஆகணும். எங்கேருந்து எப்படி உங்களை தேடி பிடிக்கிறாங்கன்னு. இப்போது ஒரு சட்டசபையில் இன்னைக்கு இடஒதுக்கீடில் எத்தனை மகளிர் பெண்கள் உள்ளே இருக்காங்கன்னு எண்ணி பார்த்துட்டு இருக்க காலத்தில் அத்தனை ஆண்களையும் உள்ளே உட்கார வைக்கிற சட்டசபையே கட்டி இருக்கிறீங்கன்னா நீங்கள் தான் உண்மையான மங்கையர் திலகம் சாதனை பெண் என்று நான் நினைக்கிறேன். இங்கே மேடல் நிற்கிற உங்கள் பக்கத்தில் நிற்கிற அவங்களும் ஒன்றும் சாதாரணமான ஆள் அல்ல. SRM பள்ளியின் இயக்குனர் ஆலோசகர்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய சாதனைகளையும் தொடர்ந்து நாங்கள் இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கிறவர்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். நீங்கள் உள்ளே இருந்து ஆலோசகராக இயக்குனர் செயல்படுகிறத வெளியில் மாணவர்கள் வழியாகவும் பெற்றோர் வழியாகவும் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இது நீங்கள் நடத்துகிற உங்களுடைய விழான்றனால உங்களுக்கு சக்தி விருது கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. இந்த தமிழ் சமூகம் உங்களுக்கு ஒரு சக்தி விருதை கொடுத்து வாழ்த்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்ககிட்ட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இதையெல்லாம் வாழ்க்கையில் இவ்வளோ சாதிக்க போகிறோம், பல ஆஸ்கர்களை சந்திக்க போகிறோம்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணீங்களா, இல்லை தொடக்கமாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும்னு? I am the only architect in this world who has won an Oscar, and that is my husband Oscar. பொதுவாக ஆர்கிடெக்ட்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும்ல, அவங்ககிட்ட பெஸ்ட் குவாலிட்டிஸ்னால் 2 இருக்கும். உங்களை நல்லா பேச விட்டு கவனிக்கணும். உங்களோட கனவு, ஆசை, விருப்பம், வீடு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், நிறைய பேச விட்டு கவனிப்பாங்க. அந்த குவாலிட்டி பெண்களிடம் அதிகம். நல்லா கவனிக்கணும். இவங்க எவ்வளோ கவனிச்சிருக்காங்கன்னு தெரியுது இந்த உயரத்தை அடைவதற்கு. இன்னொன்று அடுத்தது, எல்லாத்தையும் கேட்ட பிறகு இவங்க கேள்விகள் கேட்க தொடங்குவாங்கல்ல, நீங்கள் களைத்து போகிற அளவுக்கு கேள்விகள் கேட்பாங்க. நல்ல ஆர்கிடெக்ட்ஸ் அந்த 2 திறமையும் ஒரு சேர பெற்றதுனால தான் பொன்னி ஆஸ்கர் இன்னைக்கு சக்தி ஆஸ்கரோட நின்று கொண்டு இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் முழு தகுதியுள்ள நீங்கள் இன்னமும் தொடர்ந்து பலரை இதை போல நீங்கள் கவர வேண்டும், உத்வேகப்படுத்த வேண்டும் என்று ஆண்கள் சார்பில் வேண்டி விரும்பி கேட்டு இன்னொரு முறை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறந்த வாழ்த்துக்கள் சார். இந்த புதிய தலைமுறை சக்தி விருது இவர்களுக்கு வழங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 இயர்ஸாக நம்ம சக்தி விருதுகள் கொடுத்துட்ருக்கோம். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு பெண்ணுக்கு இவங்களுக்கு கொடுத்தது, அதுவும் இன்றைக்கி இந்த மேடையில் நான் கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ பில்டிங் சொன்னால் அழகாக கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி நிறையா இருக்குது. சமுதாயம், அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல், மனித வாழ்க்கை, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பில்டிங்காக வருது. அழகை மட்டும் பார்க்க முடியாது. ஸோ அதை நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று இப்போ நிறைய பேர் ஆர்கிடெக்ட் முன்னாடிலாம் பார்த்தோன்னா நிறைய ஆண்கள் படிப்பாங்க. இப்போ நிறைய ஆர்கிடெக்டில் பெண்கள் வராங்க. அதை போய் யூஎஸில் போய் படிச்சுட்டு திரும்ப இங்கே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பில்டிங்லாம். அதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 50-50 இல்லை, இப்போ 75-25 ஆச்சு. இன்டீரியர்ஸ் பார்த்தா எல்லாருமே பெண்கள் தான் இருக்கிறாங்க இன்டீரியர்ஸை பார்க்கும்போது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விருதை உங்களுக்கு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். சக்தி விருது வாங்குபவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். கருணைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதை பெறவிருப்பவர். இவர் மருத்துவரா இல்லை ஓவியரா? இவர் சொல்லாளரா இல்லை செயல்பாட்டாளரா? மாற்று சிந்தனையாளரா இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று குரலா என்று கேட்டால் இல்லை, இவர் எல்லாம் கலந்த கருணையின் கலவை என்று சொல்லலாம். தலை சாய்க்க இடமில்லாமல் தலைநகரை நாடி வருவோர்க்காக கூடி வாழ கூடு ஒன்று அமைத்து வாழ்வாதாரத்திற்கான வரப்பாக திகழும் கருணையின் வடிவம்
இதோ திரையில் பார்க்கலாம். शक्ति 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 3 வயதில் போலியோ ஐஸ்வர்யாவை முடக்கியது. சறுக்காத மனம் சக்கரத்தேரில் செருக்குடன் ஏறி தெருவாடத் தொடங்கியது. தந்தையைப் போல IAS ஆக விரும்பினாலும் காலச்சக்கரம் அவரை மருத்துவராக்கியது. குழந்தை மருத்துவரான ஐஸ்வர்யாவின் மனதில் பிறர் அன்பு மட்டுமே குடிகொள்ள புறந்தள்ளப்பட்டவர்களின் வாழ்வை தரமுயர்த்தும் நோக்குடன் அரசு பணியை துறந்தார். 3ஆம் பாலினத்தவர், எய்ட்ஸ் நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் என முன்னேற வழியின்றி மூச்சுத் திணறும் மக்களுக்கான காற்றாக மாறினார். வரியில்லா மொழிகளுண்டு. கண்ணிலே ஐஸ்வர்யம், கருவிழில் கைங்கரியம், கைப்பிடித்து கரை சேர்க்க கடலளவு கருணையுண்டு. அஞ்சிலே அஞ்சாமை, நெஞ்சிலே பேராண்மை, தஞ்சம் தேடி வருவோரின் தாயாக நீயும் உண்டு. காலளித்த காணிக்கை, கைகளே நம்பிக்கை, தும்பியேன பறந்திடவே சிறகழித்த மாயம் என்ன? ஒளியில் இத்தனை விழிகளா, காற்றின் உயிரே இசையிலா, நீரின் நீர்ப்பு அலைகளா, நீயே கருணை கால்களா. விழிகள் இல்லா ஒளியென, கால்கள் இல்லா நதியென, குறைகள் இன்றி வாழவே மறையாய் வந்த மாமணி. காலில்லா கால்களுண்டு, விழியில்லா ஒளியும் உண்டு. வழியெல்லாம் திசைகளுண்டு, வரியில்லா மொழிகளுண்டு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமையை பெற மத்திய மாநில அரசுகளின் கதவுகளை தொடர்ந்து தட்டினார். போக்கிடம் இல்லாமல் தவிக்கும் மாற்றுத்திறன் படைத்த பெண்களுக்கான புகலிடமாக இவர் அமைத்த பெட்டர் வேர்ல்ட் ஷெல்டர் என்ற நல்லுலக காப்பகம் திகழ்கிறது. பாரா ஒலிம்பியர்கள், ஓவியர்கள், கைவினை கலைஞர்கள் என்று அங்கச்சவால் கொண்டவர்கள் சங்கமிக்கும் இந்த காப்பகம் சிங்கப்பெண்களை உருவாக்கி வருகிறது. கைங்கரியம், கைப்பிடித்து கரை சேர்க்க கடலளவு கருணையுண்டு. கால்களில் சக்கரத்தையும் கைகளில் நம்பிக்கையின் பந்துகளையும் அளித்து வெற்றி இலக்கினை தட்டி தட்டி திறப்பதற்கான திறவுகோலாக மாறினார் டாக்டர் ஐஸ்வர்யா ராவ். கொண்டாட்டத்தின் வாழ்வை கொடையாக கொடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான புதியதோர் உலகை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் திருமிகு ஐஸ்வர்யா ராவ் அவர்களுக்கு கருணைக்கான சக்தி விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. கருணை கால்களா. கருணைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் வழங்க திரைப்பட பாடலாசிரியர், கவிஞர், பத்திரிகையாளர் ரமேஷ் வைத்தியா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவரோடு திரைப்பட இயக்குனர் திருமிகு பாஸ்கர் சக்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். விருதுக்கு முன்னிலை வகிக்க வேலம்மாள் நெக்ஸஸ் கல்வி இயக்குனர் ஜெயந்தி ராஜகோபாலன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கருணைக்கான புதிய
புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் பெறுவதற்காக திருமதி ஐஸ்வர்யா ராவ் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். காற்றின் உயிரே இசைலா, நீரின் நீர்ப்பு அலைகளா, நீயே கருணை கால்களா, இழைகள் இல்லா ஒளியன, கால்கள் இல்லா நதியன, குறைகளின்றி வாழவே மறையாய் வந்த மாமணி. எப்போவுமே எனக்கு வந்து அவார்ட்ஸ்னால் அப்புறம் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடையாது எனக்கு. ஏன்னா நான் அவார்ட்ஸ்லலாம் நம்புறதில்லை. ஆனாலும் நான் எதுக்கு இந்த அவார்டு எதுக்கு ஏற்றுக்கிட்டேன்னா, ஒரு 13 இயர்ஸாக நான் வந்து புதிய தலைமுறை ரொம்ப விரும்பி பார்க்குறேன். எஸ்பெஷலி நேர்பட பேசு டிபேட் ஷோ வந்து என்னுடைய பொலிட்டிக்கல் வேர்ல்ட் வியூ வந்து என்னுடைய கண்ணை ஓப்பன் பண்ணதில் அதுவும் ஒரு பங்கு. நான் ரெகுலராக பார்ப்பேன். ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் நான் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். டிசபிலிட்டின்னா அது ஒன்றும் பெரிய ஒரு ஒரு விசித்திரமான ஒரு இயலாமை கிடையாது. இது ஒரு டிசைன். ஒருத்தர் நடக்க முடியல, ஒருத்தர் இந்த பில்டிங் ஏற முடியலன்னா அங்கே ஒரு ரேம்ப் போடுறோம். ஸோ தட் எல்லாருமே ஈக்குவல் ஆகிறோம். ஸோ ஒரு கட்டடத்தை ஒரு 10 மாடி கட்டடம் ஏற முடியலன்னா அங்கே ஒரு லிஃப்ட் போடுறோம். ஸோ எல்லா டிசபிலிட்டிக்குமே ஏதாச்சும் ஒரு டிசைனில் நம்ம அங்கே ஒரு ஈக்குவாலிட்டி, எல்லாருமே டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸ் ஒரே மாதிரி வர முடியும். அதில் உங்கள் டிவிக்கும் ரொம்ப நன்றி. பிகாஸ் சைன் லாங்குவேஜ் நீங்கள் எல்லாரை விட முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் பண்ணீங்க. எங்கள் ஃப்ரெண்ட் விஜயலக்ஷ்மி மேடம் அங்கே உட்காந்துருக்குறாங்க. ஸோ அதான், ஸோ ஒருத்தர் கம்யூனிகேஷன் இஸ் அ பேரியர் கிடையாது, அவங்களோட இயலாமை கிடையாது. அது டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன். அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. there's a technological or a design solution is there. ஸோ டிசபிலிட்டிக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, அது டிசைனில் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் ஹவ் வி ஓவர் கம். அதுதான் நாங்கள் எங்களுடைய கம்யூனிகேஷன், அதுதான் எங்களுடைய எஜுகேஷன் எல்லாருக்கும் கொடுக்கறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பிளாட்ஃபார்ம் டு அலோவ் மீ டு ஷேர் திஸ் வித் யூ. நிச்சயமா பேச்சினுடைய ஆரம்பத்துல நீங்க சொல்லியிருந்தீங்க விருதுகள் பெருசா எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு கொடுத்தது இல்லை அப்படின்னு. ஆனா உங்களை அந்த மேடையில பார்த்துட்டு உங்க குழு அங்க உணர்ச்சிகரமாக இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். விக்னேஷ், நீங்க அவங்களுடைய உணர்வுகளை பதிவு. நிச்சயமா கார்த்திகா, இது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு தருணமா இருக்கு. டாக்டர் ஐஸ்வர்யா இவங்களுக்கு சகோதரியா மட்டும் இல்லாம ஒரு தாயாகவும் இருந்து அரவணைக்கிறார் அப்படிங்கிறத அவங்க கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகளை கேட்போம். அம்மா, உங்களோட ஒரு சில வார்த்தை. நாங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு போனா கூட இதெல்லாம் ஒரு பிரச்சனையம்மா, இந்த ஏம்மா பிரச்சனையை கொண்டு வரீன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுன்ட்டு சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை வந்து ஜிம்மு. நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர். மேம் கிட்ட சொன்ன அந்த மாதிரி ஜிம்முக்கு எங்கேயும் போக முடியல மேம், எங்களுக்கு வந்து ஜிம்மு கண்டிப்பாக வேணுன்றாங்க அப்படின்னு சொன்னோம். இருமா, நம்ம ஜிம்மை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே எங்கள் ஷெல்டர்லேயே ஒரு ஜிம்மு வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐஸ்வர்யம்மா வந்து எங்களுக்கு ஒரு தாய் மாதிரி. அவங்க எங்களுக்கு வந்து அப்பா அம்மா எல்லாமே அவங்க தான் எங்களுக்கு. எங்களை மாதிரி தமிழ்நாட்டில் எங்களை ஒதுக்குற நிலை இருக்கும்போது எங்களை ஒரு பாதுகாப்பாக வச்சு பாதுகாத்து எங்களுக்கு ஒரு பிரின்சிப்பாக இருந்து அவங்க எங்களுக்கு வழி நடத்துகிறாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம்னு இது பண்ணாலும் அதுக்கான அனுசரம் கொடுத்து அவங்கள இது பண்ணுவாங்க. அதனால் எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோம். அவங்க பிள்ளையாக இருக்கிறதுனால நாங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோம். உண்மையிலே எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவங்க பிள்ளைன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளவோ இது பண்ணியிருக்கிறாங்க. நன்றி விக்னேஷ். அவங்க ஒவ்வொருவருடைய வார்த்தைகளையும் நீங்க எவ்வளவு அன்பாக, எவ்வளவு சாதனையாளர்கள் இங்க கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க. பாரா ஒலிம்பிக் போயிருக்கிறாங்க, ஓவியர்கள் இருக்கிறாங்க. நிறைய சாதனையாளர்களை உருவாக்கிய ஒரு சாதனையாளர் ஐஸ்வர்யாமா, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலி இப்போ எங்கள் சாதனை ஸ்போர்ட்ஸ் விமன் ஒரு 4 பேருக்கு போன வாரம் தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைச்சிருக்கு. அது ஆக்சுவலி அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த ஈகோ சிஸ்டம் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் as of now. செயற்கரிய செய்வர் பெரியர். அதற்கு இணையான அரிய காரியம் ஒன்று செயற்கரிய செய்பவர்களை கண்டுபிடித்து அங்கீகரிப்பதும் வெளிச்சமிட்டு காட்டுவதும். அதை செய்யக்கூடிய புதிய தலைமுறைக்கு முதலில் வாழ்த்து சொல்ல வேண்டும். அதில் இந்த திறமை, சாதனை இதுகளை கண்டுபிடிப்பது கொஞ்சம் ஈஸி. இந்த சேவை, சர்வீஸு அதுகளை செய்பவர்களை கண்டுபிடிப்பதற்கு ஒரு துப்பறிபவரின் திறமை வேண்டும். எனவே புதிய தலைமுறையில் சிஐடி குழு என்று ஒன்று
சுலபமாக நல்ல முறையில் செயல்படுகிறது என்று தோன்றுகிறது. அந்த சிஐடிகளுக்கு எனக்கு வாழ்த்துக்கள். சொல்லுகிற பொழுதுதான் ஒரு பெரிய விஷயத்தை பார்க்கிற பொழுது நமக்குள்ளே பேரெண்ணம் எழுகிறது. நாமும் அப்படி ஆக வேண்டும் என்று தோன்றுகிறது. ஒவ்வொன்றுமே இன்ஸ்பைரிங்கான விஷயமா தான் இருந்தது. அதில் ஒரு உச்சக்கட்டத்திற்கு முந்தைய காட்சியை போல அம்மா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மனதை தொடுவதாக இருந்தது. நீங்கள் பேசின இந்த ஒரு 5 நிமிஷம் பேச்சு ஒரு பெரிய அவார்டாக தெரிஞ்சது எனக்கு. உங்களை இங்கே காமிக்கும்போது, இந்த ஏவி காமிக்கும்போது அங்கே இருக்கிறவங்க எக்ஸ்பிரஷன்லாம் நான் பார்த்தேன். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கருணைங்கிற வார்த்தையை பற்றி சொல்கிறீங்க இல்லையா, அது நம்ம அதை கடவுளோட சம்மந்தப்படுத்தி பார்த்துடுறோம். மனிதர்களோட சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது அது ஒரு எம்பத்தியும் ஒரு லவ், அதுதான் அப்படி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அவ்வளவு ஒரு அற்புதமான எக்ஸ்பிரஷன் அவங்க கொடுத்தாங்க. அதில் குறிப்பாக அந்த வீடியோவில் எக்ஸசைஸ் பண்ணுறதை காமிக்கும் போது அவங்களுடைய உற்சாகம் இருக்கு இல்லையா, அது நிறைய ஆக்சுவலாக இன்றைக்கி உங்களுடைய ஸ்பீச் மூலமாக நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது. லைஃப்பை எப்படி பார்க்கணும், வாழ்க்கையை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸோடு இருக்க பல பேரை நான் பார்க்குறேன். எந்த வித கம்ப்ளைண்ட் இல்லாமல் எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக ஒரு அடாப்டேஷனில் இதெல்லாம் சரி பண்ண முடியுங்கிற அந்த பார்வை இருக்கு இல்லையா, இந்த பார்வை ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். I feel delighted and honored to present this prestigious award to Dr. ஐஸ்வர்யா ராவ். புதிய தலைமுறையோடைய இந்த விழா அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது. சக்தி பெண்கள்கிட்ட நிறைய இருக்கு. அதுல சில பெண்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த இருக்கிற கொஞ்சம் சக்தியை குரூம் பண்ணி 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 நம்மளுடைய பகவத்கீதா பைபிள் ரெண்டுமே சொல்லும், ஆஸ் யூ திங்க் ஸோ யூ ஆர்னு. ஸோ முன்னாடியே ஒரு சின்ன வயசுலயே நினைச்சுன்றாங்க, நான் பைலட்டாக போகணும், கேப்டனாக போகணும், கபடி பிளேயராக போகணும் அப்படின்ட்டு நினச்சின்ட்டு டெய்லி 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 தே திங்க் ஆஃப் தெம்செல்வ்ஸ் டு பி தட் பர்டிகுலர் டைமென்ஷன். இந்த டைமென்ஷனுக்கு நான் வருவேன் அப்படின்ட்டுன்னு அந்த மாதிரி தான் இப்போ 6 சாதனை பெண்மணிகள் இங்கே வந்திருக்காங்க. டெஃபினெட்லி ஆன் பிஹாஃப் ஆஃப் வேலம்மாள் நெக்ஸஸ் ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் த சக்ஸஸ் அண்ட் தே வில் keep shining themselves in such a way that they are being spoken of worldwide. My best wishes to Pudhiya Thalaimurai as well as all the awardees also. Thank you and God bless you all. அடுத்த விருதாக சாதனைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதுகளை பெறவிருப்பவர் ஈர நிலங்களை காப்பதற்காக அமைக்கப்பட்ட உலகளாவிய ராம்சார் அமைப்பு சதுப்பு நிலங்களை அறிவார்ந்த வகையில் அணுகுபவர்களை அடையாளம் கண்டு அங்கீகரித்து வருகிறது. ஈர நிலம் காக்க இடைவிடாது போராடி கொண்டிருக்கும் இவர்தான் முதல் ராம்சார் விருது பெற்றவர். பெண்களை பெரும்பான்மையாக கொண்ட இவரது தலைமையிலான ஆராய்ச்சி படை பல்லுயிர் காக்கும் பசுமையின் பேச்சிகளாக திகழ்கின்றன. இதோ அந்த பசுமை மங்கையை பற்றிய காட்சியை பார்க்கலாம். கண்ணின் மணி போல மண்ணை காக்கும் பெரும்பணியில் ஈர உள்ளத்துடன் இயங்கிக் கொண்டிருப்பவர் ஜெயஸ்ரீ வெங்கடேசன். மேற்கு தொடர்ச்சி மலை, கீழத் தொடர்ச்சி கடல், தென்புலத்து தாமிரபரணி, வடபுலத்து பீஸ் நதி என்று நன்னிலம் பேண 4 திசையிலும் வலம் வருகிறார். பல்லுயிர்பால் பாசம் கொண்ட ஜெயஸ்ரீ பல்லுயிர்களின் நுரையீரலாய் வழங்கும் ஈர நிலத்தை காப்பதை கடமையாக கொண்டுள்ளார். கொக்கு பரபர, குருவி பரபர, கோயிலு பரபர, மயிலு பரபர, பரபர பரபன, உரு உரு ஊர்வன, நிறு நீந்துவன, நட நட நடப்பன, பரபர உரு உரு நிறு நிறு நட நட. நிலம் உயிரெங்கும் நிறநிலம் நீல நிறம் இவ்வுலகம் நீரின் நிலம் ஈரம் வற்ற வற்ற நீளம் சோரம் போகும் போகும் சாரல் தீர தீர தாகம் நாளும் நேரும் நேரும் பூவுக்கு மூச்சு முட்டலாமா பேசும் கிளிக்கு கூண்டு கட்டலாமா உப்பு திரிந்தால் கடல் தப்பாகும்
பாலை நிலமாயெல்லாம் பாழாகும். தத்தும் தத்தும் தருகிட தத்தும் 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 தருகிட தத்தும் தத்தும் பரபர பரபன பாட நரபன நடனவாட ஊர்வன ஊர்வலம் போக நீரினம் நித்தமும் நீந்த வந்தார் வந்தார் முந்தி வந்தார் 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 மண்ணை காக்க வந்தார். கண்ணின் மணிமண்ணே என சொன்னார் சொன்னார். ஈரநிலம் மீட்டு வர நீளும் கரம் காவல் மனம் பல்லுயிரை காக்கும் மனம். கொக்கு பரபர குருவி பரபர குயிலு பரபர மயிலு பரபர பரபரபன உருவன நிறு நிறு நிறுவன நர 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 பரபர உரு உரு நிறு நிறு நட நர. பள்ளி மற்றும் கல்லூரி காலத்திற்கு பின் பள்ளிக்கரணை உள்ளிட்ட ஈர நிலங்களே வாழ்வியலுக்கான தொடக்க புள்ளியானது. ஈரநிலத்தையும் அதனை சார்ந்து வாழும் பல்லுயிர்களையும் அறிவியல் நோக்குடன் அணுகும் வண்ணம் கேரத் அறக்கட்டளை என்ற பசுமை அமைப்பை உருவாக்கி வேரை தாங்கும் விழுதானார். பள்ளிக்கரணை, தேர்த்தங்கல், புதுத்தங்கல், நாராயணபுரம் உள்ளிட்ட நீர்நிலைகள், வெள்ளோடு, வேடந்தாங்கல் போன்ற சரணாலயங்கள் என்று பசுமையை மீட்டெடுக்கும் திட்டங்கள் பல இவரது பசுமை காக்கும் பணிக்கு அணி சேர்க்கின்றன. அருகி வரும் அரிய வகை உயிரினங்களை தேடி தேடி ஆவணப்படுத்தி வரும் இவர் பல்லுயிர் தொடர்பான சுமார் 42 அறிக்கைகளை தயாரித்து அரசுகளுக்கு வழங்கியிருக்கிறார். ஈரநிலம் பேண அறிவார்ந்த போராட்டம் நடத்தி இந்தியாவின் முதல் ராம்சார் விருதாளர் என்ற பெருமையை பெற்ற திருமிகு ஜெயஸ்ரீ வெங்கடேசன் அவர்களுக்கு சாதனைக்கான சக்தி விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. பல்லுயிரை காக்கும் மனம். சாதனைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக புதிய தலைமுறையின் நிறுவனர் தலைவர் திருமிகு சத்யநாராயணன் ஐயா அவர்களை அன்போடு மேடைகளை டாக்டர் சுல்தான் இஸ்மாயில் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். இவர் மண்டியல் உயிரியலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் அறிஞர். திரைப்பட இயக்குனர் திரு விக்ரமன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். சாதனைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு ஜெயஸ்ரீ வெங்கடேசன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். வந்தார் 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 மண்ணை காக்க வந்தார். கண்ணின் மணிமண்ணே என சொன்னார் சொன்னார். ஈரநிலம் மீட்டு வர நீளும் கரம் காவல் மனம். வர இயலாத சூழ்நிலையிலும் கண்டிப்பாக இந்த விருது விழாவிற்கு வந்தே தீருவேன் என்று வந்திருக்கிறார். அவருக்கு பலத்த கரவொலியோடு இந்த விருதினை நாம் அனைவரும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நான் ஏன் இங்கே வந்தேன்னா, இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருந்த ஏன் வந்தேன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு நாங்கள் முதல்ல வரச்ச ஃபேமிலி வரச்ச எங்களுக்கெல்லாம் வளரச்சு சின்னவங்களா இருக்கச்ச மெட்ராஸ், அப்போல்லாம் நாங்கள் மெட்ராஸ் தானே சொல்லுவோம். மெட்ராஸ் தமிழ்நாடுன்றது ஒரு ஆஸ்பிரேஷனல் இடம். மெட்ராஸில் போய் எதானா பண்ணிடணும், அதுதான் ஒரு கோல் லைஃப்பில். என்ன பண்ணணும்னு தெரியாது, பட் மெட்ராஸில் எல்லாரும் அட்லீஸ்ட் எங்கள் கசின்ஸ் ஃபேமிலி எல்லாரும் இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும்னு அதான் ஒரு ஆம்பிஷன். அது நான் நினச்சேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எனக்கு அக்செப்டன்ஸ் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால தான் தமிழில் பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டாவது ப்ரொஃபஸர் சுல்தான் இஸ்மாயில் அவர் கையில் வாங்க போகிறேன்ற வழிக்கு த்ரில்லு தாங்கலை. என்னன்னா அவருக்கு ஒரு துரோணாச்சாரியாக்கு கலவைய மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஆனால் பயமாக இருந்தது. புக்கு படிச்சுட்டு வந்திருக்கேன் சார், நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவேன் கரெக்டாக. நான் அவர் எல்லாத்திலையும் கேள்வி கேட்பார். ஸ்டூடெண்ட் ஆச்சு ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு பார்க்க மாட்டார், கிழிச்சு எடுத்துருவார் ரிவ்யூனா.
நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கேள்வி அதான் கேட்பாரு, ஓடம் படிச்சிங்கன்னா ஈக்காலஜி ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்னு கேட்பாரு. படிச்சுட்டேன் சார். வெரி த்ரில்ட் தட் ஐ மெட் யூ சார். வெரி த்ரில்ட் தட் ஐ காட் திஸ் அவார்ட். See, one thing, I am not a very nice person, so being nice is very difficult to me. Let me say things that I truly believe in. I've got this award. I'm very thrilled, very chuffed. Got the Ramsar Award, all that's fine. But conservation as a discipline, as a domain, ஒத்துரால சாதிக்கவே முடியாது. இம்பாசிபிள். அது ஒரு ஃபேமிலியிலேருந்து ஆரம்பித்து கொலீக்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் பள்ளிக்கரணை ஜெயஸ்ரீ வெங்கடேசன் சொல்கிறாங்க. சந்தோஷமாக தான் இருக்குது, பட் உண்மை அது கிடையாது. உண்மை அந்த ஸ்டடியை கமிஷன் பண்ணது நானும் டாக்டர் டேனியல்ஸும் கேரத் ஆரம்பித்து 2 மெம்பர், ஒரு மோபேட், ஒரு டேபிள், ஒரு சேர், அவ்வளோதான் கேரத். எங்களை நம்பி ஒரு ஸ்டடி கொடுத்தது தமிழக அரசாங்கம், மாசு கட்டுப்பாடு வாரியம், மேடம் ஷீலா ராணி சுங்கர், அவங்க கொடுத்த அந்த மோட்டிவேஷன். அதுக்கப்புறம் வனத்துறை அன்ஸ்டின்டட் சப்போர்ட். எனக்கு 35 வருஷமா ஒரு விதமான இதுவும் இல்லாத சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மீடியா ஹவுசஸ் எல்லாரும் அக்ராஸ் த போர்ட். இன்ஃபேக்ட் ரிப்பப்ளிக் டிவியில் ஒரு வாட்டி டிபேட்டில் பள்ளிக்கரணை ரெடியூஸ் ஃப்ரம் 6000 to 600 நான் சொன்னேன், மை டே இஸ் மேட் பள்ளிக்கரணை, ஸோ இட் வில் பிகம் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இதெல்லாம் ஒரு பக்கம், இந்த சப்போர்ட். பட் பேசிக்கலி வாட் ஆக்சுவலி கிளின்ச் த டீல் இஸ் ஐ எம் privileged to be in a state which responds to science, which responds to advocacy based on science, which admires people who are go-getters, which gives unstinted support to people who are willing to go that extra mile to do the work. Pours in. எனக்கு என்றைக்குமே யாரோ நீ வராத, நீ என்ஜிஓ, அதெல்லாம் ஒன்றுமே நடந்ததில்லை. யாரும் அப்படி சொல்லச்சே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. People have always welcomed me, given me the support, and it continues to come in. I have no reasons to complain. I'm very lucky that I had a career in Tamil Nadu. I don't think I would have been able to do any of this elsewhere. Nadandarkadu. And the family support, of course, father, husband, daughter. Sometimes we take it for granted a lot. But I was inspired by my father, who was a nature lover. But I want to use this platform as a final line to thank people who have not been thanked before by anyone. My colleagues, I don't know where they are. Where are you? அதோ இருக்காங்க. தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க. அம்மா வாங்கியிருக்கக்கூடிய அந்த விருதுக்கு இன்னும் மேலும் அழகு சேர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் மேடைக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த விருதை தந்த நாங்கள் சீக்கிரம் வரணும். பலத்த கலையொலியோடு அவர்களை மேடைக்கு நாம் அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவரேஜா 12 to 15 வருஷமா என்னோட வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நான் பெருசா பேசுற டேட்டாலாம் இவங்க டேட்டா தான். அவங்க ஃபேமிலிஸ் அதை சப்போர்ட் பண்றாங்கன்றது ரொம்ப நான் கிராட்டிடியூடோட ஐ வாண்ட் டு ரெக்கார்ட் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லோருக்கும் ஒரு பலத்த கரவொலியோடு சிறப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்ஃபேக்ட் ஜெயஸ்ரீக்கு இந்த அவார்ட் கிடைச்சதுல மிக்க சந்தோஷம். அதுக்கு மேலே சந்தோஷம் ராம்சர் அவார்ட். தம்பி சத்யநாராயண் அவங்க கம்ப்ளீட் டீம், புதிய தலைமுறை. என்ன நாங்கள்லாம் அது சதுப்பு நிலம்னு பேசினோங்க, ஞாபகம் இருக்கும் போல இருக்கும் எல்லாருக்கும். இந்த கூகுள் மாமா வந்த பிறகு வெட் லேண்ட், ஈர நிலமாக மாறிடுது. லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஆக்கிட்டாங்க இப்போது. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. உங்களுக்கு வேணா சாதாரணமாக தெரியும். ஒரு கமிட்டிக்கு நான் சேர்மனாக இருந்து ஹைகோர்ட் கமிட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இதில் ஒரு நிலத்தை வந்து தரிசல் சதுப்பு நிலம் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணிட்டாங்க. வேஸ்ட் வெட்லேண்ட். நான் சொன்னேன் 50 ஆண்டுகளாக நான் சுற்றுச்சூழல் சொல்லித்தரேன். தரிசல் நிலம் வேற, சதுப்பு நிலம் வேற. சதுப்பு நிலம் எப்படியாவது தரிசல் நிலமா மாறிச்சு அப்படின்னு கேட்டால் பதிலே இல்லை. ஸோ திஸ் ஹவ் லேண்ட்ஸ் கெட் கிளாசிஃபைட் அண்ட் தே ஆர் லாஸ்ட். அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இந்த டீம் கேரத் ஹஸ் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். They deserve a very sound applause and appreciation for their work, and congratulations for Ramsar as well as for this award to you. Congratulations to you. புராணத்திலிருந்தே ஒன்று நடக்கும், சிவன் பெரிதா சக்தி பெரிதா அப்படின்ட்டு. இவங்களெல்லாம் பார்க்கும்போது சக்தி தான் பெருசுன்னு தெரியுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் சின்ன வயசில் நம்மெல்லாம் ஆல்மோஸ்ட் இந்த 40 இயர்ஸை தாண்டினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம்.
ஹர்ஷர் வந்து சாலையோரம் நிழல் தரும் மரங்களை நட்டு வச்சாருன்னு, மேடம் மாதிரி ஃப்யூச்சரில் ஜெயஸ்ரீ மேடம் தான் நிறைய நீர்நிலைகளை பாதுகாத்தாங்க அப்படின்றது தெரிய வரும். வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து நாகரிகம்லாம் ஆற்றங்கரை ஓரத்தில் தோண்டுச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆற்றை அழித்து குளத்தை அழித்து தான் நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கோம். நாகரிகம் தோண்டிகிட்டு இருக்கு. இது மாறணும். ஏன்னா காசு கொடுத்து தண்ணி வாங்குகிறோம், காசு கொடுத்து ஆக்சிஜனையும் வாங்குகிற காலம் வரப்போகுது. நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். நன்றி. புதிய தலைமுறையில் ஒரு காடு நம் வீடு அப்படின்னு ஒரு ஷார்ட் கிளிப்ஸ் மாதிரி போட்டுட்ருப்போம். இவங்க வந்துடைய ஹெல்ப்லாம் இருந்தது. ஸோ வி ஹேட் அ கனெக்ஷன் ஈவன் பிஃபோர். இதில் எங்களுக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா, இதில் வந்து 2 பெருமைன்னு சொல்லலாம். ஒன்று வந்து அவங்க ஃபஸ்ட்டு சொல்லும்போது சொன்னது என்னதுன்னா, ராம்சே விருதுன்றதே அவ்வளோ பெரிய விருது, அதை வாங்கினா ஃபஸ்ட்டு இந்தியன் இவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சென்னைக்கு வந்தப்புறம் அங்கீகரிக்கப்பட்டோம் அப்படின்ற ஃபீலிங் இன்றைக்கி தான் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு. அது புதிய தலைமுறையினால் ஏற்பட்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷங்களும் நினைக்கிறது வந்து இந்த உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாசிட்டிவ் சைடில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் இன்னொரு சைடில் பார்க்கும்போது இந்த உலகம் எனக்கு மட்டுமே பிறந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்துடுது. அதாவது அது குறிப்பாக சொல்கிறது அந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு. இந்த உலகமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்காக தான் இருக்குது, மற்ற ஸ்பீசிஸ்க்காகவோ இல்லை மற்ற உயிரினங்களுக்காகவோ இல்லை அப்படின்றது. அது ஏன்னு சொல்ல வரேன்னா, இப்போ வந்து பூமியை வந்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு முதல்ல மனுஷங்களாகிய இப்போ நாம் யார்? அது 400 கோடி வருஷமாக பூமியாக தான் இருந்துகிட்ருக்கு. எரிமலையாக இருந்த போதும் பூமி தான். அது வந்து பனிக்கட்டியாக இருந்த போதும் பூமி தான். இனிமேல் எப்படி இருந்தாலும் பூமி தான். அப்போ நீங்கள் வாழக்கூடிய நிலையில் இருக்கிறதுக்காக உங்களை காப்பாற்றிக்கோங்க. அதுதான் உண்மையான உண்மை. அதன் மூலமாக அதே மாதிரி இங்கே ஜீவராசிகள் வாழக்கூடிய ஒரு தன்மைக்காக நம்ம வந்து இந்த பூமியை வச்சுருக்கணும். அந்த வகையில் அம்மா பண்ணுற இது வந்து இந்த பூமியை ஜீவராசிகள் வாழக்கூடிய ஒரு இடமா வச்சிருக்கிறதுல ஒரு பெரும் பங்கு வகிக்கிறாங்க. அதுக்காக தான் நான் அதை சொல்ல வந்தேன். ஸோ அவங்களுடைய முயற்சி, உழைப்பு இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களை போய் சென்றடையுது, நம்மளுடைய எக்காலஜிக்கல் பேலன்ஸை கொண்டு வருது. அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கா இந்த விருதை புதிய தலைமுறை அவங்களுக்கு கொடுத்ததில். அவங்க வந்து இந்த நிலையிலும் இதை வந்து ஏற்றுக்கொண்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். புதிய தலைமுறை சக்தி விருதுகள் 2026 இந்த விழாவினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். தலைமைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதுகளை வழங்க இருக்கிறோம். இந்த விருதை பெற இருப்பவர் எந்தவித ஒளிவட்டமும் தலைக்கணமும் இல்லாத தலைமை குணத்துடன் 100 ஆண்டு கண்ட இந்திய பெண்கள் அமைப்பை மூப்பெய்திய போய்திலும் முன்னடத்தி செல்லும் தலைவர். பழங்குடியினர், மீனவர்கள், மாற்றுத்திறனாளிகள், தொழுநோயாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர் ஆகிய அனைத்து பெண்களையும் உள்ளடக்கிய சமூகம் படைத்து அவர்களின் வாய்ப்புக்கான வாய்க்கால் அமைக்க உழைக்கும் இந்த தலை மங்கை யார்? திரையில் பார்க்கலாம். தொழுநோயால் உருக்குலைந்த கரத்திலிருந்து நம்பிக்கையின் விரலாய் முளைத்தது ஒரு தூரிகை. தூரிகை விரித்த வானத்தில் ஒரு தாய்ப்பறவையாய் வழிகாட்டிச் செல்கிறார் பத்மா வெங்கட்ராமன். பெண்ணியத்தின் ஏற்றத்திற்காக அன்னிபெசன்ட் அம்மையார் தொடங்கிய இந்திய பெண்கள் அமைப்பின் ஏணியாய் நின்று நொடிப்பொழுதும் பெண்களின் பக்கம் நின்று துடித்து வருகிறார் பத்மா வெங்கட்ராமன். வானில் தோன்றும் வெண்மதி திசையாகும், திருவழியாகும், தானே விரியும் திருக்குடை மரமாகும், தரும் நிழலாகும். உன் வழியே நடைமேடை, உன் விழியே ஒளிமேடை, யாதுமானாய் உருகும் உயிர் சுரந்து இமையில் எமை பொதிந்து யாரும் காணா உலகை எமதாக்கினார்.
தலை தேரென தலை மரமென தலை மருந்தென பெண்மையை தாங்கினாய் மென்மையை நீக்கினாய் சக்தியின் முக்தியாய் நீதியின் சுத்தியாய் நித்திரை நீக்கினாய் சத்தியமாகினாய் தொழுநோயர் சாய்ந்திட பெரும் தோளை காட்டிட தீராவலி தீர அழி தொடராய் நீரும் கரமிரண்டை நீவி தூயர் நீக்கி காக்கும் தாயல்லவா தலை தாயென தலை தேரென தலை மரமென ஐநாவில் அனைத்திந்திய பெண்கள் பேராயத்திற்கான நிரந்தர பிரதிநிதி உள்ளிட்ட பல தளங்களில் தலைமை பொறுப்பேற்று பெண்ணுரிமைக்கான சொல்லை செயலாக்கம் செய்ய பம்பரமாய் சுழன்றார் பத்மா. பெண் விடுதலைக்கான ஆதாரம் பொருளாதாரம் என்பதை உணர்ந்த இவர் பெண்கள் சுயமாய் வாழ வாய்ப்புகளையும் ஏற்படுத்தினார். வாழ வழியின்றி வீதிகளில் இறந்து உயிர் வாழும் தொழுநோயாளிகளை ஈர உள்ளத்துடன் பார்த்தார். தொழுநோயாளிகளின் கண்களில் தோற்றப்பிழையாக தெரிந்த உலகத்தை மாற்றிக் காட்டும் தோழமையும் ஆனார். டெல்லியில் 60 ஹெக்டேர் நிலப்பரப்பில் 4000 தொழுநோயாளர்களை கொண்ட வாழிடத்தில் சொந்தக்காலில் தொழில் செய்து கண்ணியத்துடன் வாழ வழி செய்தார். பெண்கள் தொழுநோயாளிகள் மட்டுமின்றி அவர்களது குழந்தைகளின் ஏற்றத்திற்காகவும் பள்ளி அமைத்து பராமரித்து வருகிறார். வாய்ப்பற்றவர்களுக்காக மூப்பெய்த வயதிலும் தீப்பந்தமாக ஓய்வொழிச்சலின்றி உழைத்து வரும் திருமிகு பத்மா வெங்கட்ராமன் அவர்களுக்கு தலைமைக்கான சக்தி விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. தலைமைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் வழங்க SRM மருத்துவக் கல்லூரியின் டீன் திருமிகு டாக்டர் ஜெயந்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பிஜிபி யுனிவர்சல் கிங்டத்தின் மேலாண் இயக்குனர் திருமிகு பிஜிபி ரவிதாஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். டால்பின் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸினுடைய முதல்வர் மற்றும் தாளாளர் திருமிகு டாக்டர் ஆர் கண்மணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எழுத்தாளர் பதிப்பாளர் திருமிகு ஆர் காயத்ரி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தலைமைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு பத்மா வெங்கட்ராமன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று அவரை மேடைக்கு வரவேற்கலாம். தலை தாயென தலை தேரென தலை மரமென தலை மருந்தென பெண்மையை தாங்கினாய் மென்மையை நீக்கினாய் சக்தியின் முக்தியாய் நீதியின் சுத்தியாய் நித்திரை நீக்கினாய் சத்தியமாகினாய் லெப்ரஸி பற்றி சொன்னாக்க வெளியில் அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட முடியாதுன்னு இவங்கெல்லாம் என்னை வந்து கன்வின்ஸ் எப்படி பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ பேஷனேட்டாக இருக்கீங்க லெப்ரஸி பற்றி சொல்லணும்னு, உங்களுக்கு விருது நீங்கள் மாட்டேன்னு சொல்லாதீங்க, நீங்கள் வாங்கினா அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்லாம் சொல்லி இதனால தான் இதுக்கு மெயினாக ஒத்துண்டேன். இந்த மேடையில் பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் வந்து பண்ணும்போது நான் பண்ணது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சின்ன வேலை மாதிரி இருக்குது. இதை பெருமைப்படுத்தி இந்த ஒரு அவார்டு கொடுத்த புதிய தலைமுறைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் வந்து இந்திய மாதர் சங்கம் 108 வருஷங்களாக இந்த பெண்களுக்காக பாடுபட்டு அந்த அவங்களுக்காக சட்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தி இன்றைக்கி பெண்கள் எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, ஒரு தே ஹாவ் அ ரைட் டு இது எஜுகேஷன்,
ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஓட் பண்ணுற இது, அந்த எல்லா உரிமையும் இந்த எங்கள் ஆர்கனைசேஷன் தான். அவங்க தொடர்ந்து விடாமல் பாடுபட்டு நிறைய லெஜிஸ்லேஷன் கொண்டு வந்ததெல்லாம் ஈஸியாக இல்லை. அதெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி பெண்கள் இப்படி ஒரு சம உரிமை கேட்குற அளவுக்கு கொண்டு வந்தது எங்களுடைய இந்திய மாதர் சங்கம்ங்கிறது. எங்களோட மெம்பர்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. நாங்கள் இப்போ தொடர்ந்து பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் அப்போ சுதந்திரத்துக்காக மட்டும் இல்லாமல் நிறைய சோஷியல் ஈவல் சேர்ந்தவர்கள் அனைவரும் வந்திருக்கிறாங்க. மிக தன்னடக்கமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இவர்தான் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு வெங்கட்ராமன் அவர்களினுடைய மூத்த மகள். பெண்கள் அமைப்பை சேர்ந்தவங்க பூங்கொத்து கொடுத்து உங்களுக்கு அன்பால் வாழ்த்து சொல்ல விரும்புகிறார்கள். தயவு செய்து மேடைக்கு வரலாம். எங்கள் அம்மா எப்பொழுதுமே ஜனாதிபதியோட பொண்ணுன்னு சொல்லிக்கிறத விரும்பவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி இது இருக்குது. அவங்க லெப்ரஸிக்கு பண்ணுறதை நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. அவங்க எப்பொழுதுமே ரீச்சிங் த அன்ரீச்டு, அதான் அவங்களோட கோல். இருளர்களுக்கும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கும் இவங்க எல்லாருக்கும் வாழ்வாதாரம். நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு பணத்தை கொடுத்துட்றோம், ஒரு புடவையை கொடுத்துட்றோம், சாப்பாடு கொடுத்துட்றோம். அது முக்கியம் இல்லை. அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதான் அவங்களோட ஒரு முக்கியமான நோக்கம். அதுபடி எங்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கிற எங்கள் அம்மாவிற்கு புதிய தலைமுறை இன்று கொடுத்த ஒரு விருதுக்கு நாங்கள் அனைவரும் பெருமைப்படுகின்றோம். நான் மருத்துவராக இருந்து 1970 பண்ணுறச்சு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சு லெப்ரசி பேஷண்ட்டா அப்படின்ட்டு கொஞ்சம் டாக்டராக இருந்துகிட்டே நாங்கள் அப்போ பண்ணுவோம் 70s 80s. இங்கே நான் மெடிக்கலாக இருந்துட்டு இந்த அளவுக்கு சேவை பண்ணுறது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. இட்ஸ் ரியலி கிரேட் கிரேட் கிரேட். வெரி ப்ரவுட் ஆஃப் ஹர். த ஹோல் வேர்ல்ட் ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் ஹர். தேங்க்யூ. உண்மையை உடனுக்குடன் ஊருக்கு உரைக்கும் புதிய தலைமுறை பெண்மையையும் அதில் உள்ள ஆளுமைகளையும் கொண்டாடி இப்படி ஒரு பிரம்மாண்ட விழாவில் அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து ஆண்டுக்காண்டு தவறாது இந்த ஒரு மிகப்பெரிய சக்தி விருதுகளை வழங்கி நடத்தி வரும் புதிய தலைமுறையின் நிறுவன தலைவர் முனைவர் திரு சத்யநாராயணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு அவருக்கு உறுதுணையாக இருக்கும் அவரது துணைவியார் திருமதி மணிமங்கை அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னொருத்தர் பேசும்போது கூட சொன்னார், எப்படி இவங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு பெரிய வியத்தகு மிக்க ஒரு விஷயம்தான். ஸோ மீடியாக்குங்கிற ஒரு சாதாரண ஒர்க்கு, ஒரு ரன் ஆஃப் த மில் டைப் என்று சொல்லுவோம், அந்த மாதிரி இல்லாமல் சமூக பொறுப்புடன், அது ரொம்ப முக்கியம். சிஎஸ்ஆர்னு ஒரு பேருக்கு ஒரு பணத்தை கொடுத்தோ இல்லை ஒரு பொருளை கொடுத்தோ ஒரு நிறுவனத்திற்கு உதவி செய்யாமல் குறிப்பாக பெண்களை அவர்கள் போற்றத்தக்கக்குரிய, அதுவும் எந்த 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 தட்டு நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புதிய தலைமுறை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டாண்டும் தவறாமல் அதை மிகப்பெரிய மேடை அமைத்து அவர்களுக்கு அங்கீகாரமும் அவர்களை அலங்கரித்து அழகு பார்க்கிறது. அதற்கு என்னுடைய அதாவது பெண்கள் சார்பில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெரி இன்ஸ்பைரிங். யூஸ்வலாக இந்த மாதிரி ஆண்டர்ப்ரூனர்ஸ்க்கெல்லாம் சவாலை வாய்ப்பாகவும் தோல்விகளை படிக்கட்டாகவும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறதுக்கு கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு சவாலோ இல்லை தோல்வியோ வந்தால் அப்படியே நான் ரொம்ப துவண்டு போய் இட்லி பானை மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஆனால் உங்களை எல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இனிமே நான் அந்த இட்லி பானை மோடுக்குள்ளே போகவே மாட்டேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் நான் அப்போ மனசில் நினச்சிக்குவேன். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அளித்த புதிய தலைமுறைக்கு ரொம்ப நன்றி.
இதுவே எனக்கு ரொம்ப பெரிய விருதாக இருக்குது. இவங்களுக்கு விருது கொடுக்கறதுக்கு என்ன நீங்கள் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மிக அருமையான நிகழ்ச்சி. மேடமோட தகப்பனார் வெங்கட்ராமன் சார் வந்து 1981 எங்கள் ஃபாதரோட வந்து எங்கள் ஒரு நிகழ்ச்சி வந்து பம்பாய் நகரத்தில் வந்திருந்தாங்க. ஃபாதரை கூப்பிட்டுருந்தாங்க, அது இனாகரேஷனுக்காக வந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையான தருணம் அது. ஸோ ஐ எம் நவ் ஏபிள் டு சி அவங்களோட புதல்வியை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நன்றி, வாழ்த்துக்கள் மேடம். அண்ட் த என்டையர் புதிய தலைமுறை டீமுக்கும் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன் ஃபார் தி என்டையர் ப்ரோக்ராம். தேங்க்யூ ஆல். முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் அவர்களுடைய மூத்த புதல்விக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த புதிய தலைமுறைக்கு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். கை கொடுக்கறத விட கை வணங்கி உங்களை நன்றி சொல்கிறேன். 6 அவார்டிக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மிக்க நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி. மிகச்சிறந்த வெற்றி விழாவாக அமைவதற்காக உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய தலைமுறை சக்தி விருதுகள் 2026 presents gold winner co-presenting Casa Grande Massimo powered by Velamal Lexus TTK Prestige. Associate sponsors Ashwin Sweets, Satyabama Institute of Science and Technology, BGP Marine Kingdom, Dolphin Group of Institution, Lotus Women Care Hospital, SRM College of Agricultural Sciences, Sri Surya Pattu Center, SRM Institute of Science and Technology, Jewelry Partner Dalita Jewelry, Outdoor Partner Next Advertising Solutions.